ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ரிஷபத்தை பொறுத்தளவில் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லா ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முக்கியமாக இருதயம், சுவாசம், நுரையீரல் சம்பந்தமான, ஏன்னா சனி பகவானே அது இந்த சளி பிடிக்கிறது அப்படின்னு இந்த காலகட்டங்கள் தாய் தந்தையனுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மன் நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா? கிடையாது. கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளோ நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுறது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் லக்ன பலன்களுக்கு தான் பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனாலும் அட்சய ராசின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு இப்போ சனி திசை நடப்பில் இருக்கா? கட்டாயம் இந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பிறந்தது ரிஷபம் தான் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு ஓரளவு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அந்த சனி பகவானுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, சனி பகவானுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, ரிஷபத்தை பொறுத்தளவில் அவர் தர்ம கர்மாதிபதியாக செயல்படக்கூடியவர். நம்ம தர்மம் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், ஒரு புண்ணிய பலனை சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த சனி பகவான் தான் அதிபதி. அதுவே கர்மம்னா என்ன? எனக்கு தான தர்மம்லாம் செய்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க, என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தொழில் அந்த சிந்தனை மட்டும்தான் எனக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் அந்த சனி பகவான் தான் காரணம். அப்போ நம்ம தர்மம் செய்கிறோமா கர்மம் செய்கிறோமா, அதனுடைய கர்மம் ரெண்டும் சேர்த்து செய்கிறோமா, நம்மளுடைய செயலையும் நம்ம சரியாக செய்கிறோம், தான தர்மங்களும் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அதனுடைய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நமக்கு யார் பிரதிபலிக்கிறா அப்படின்னா இந்த சனி பகவான் தான் பிரதிபலிக்கிறார். இந்த சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் நல்ல அமைப்பில் இப்போ வர்றார். 11 சனி அமர பல வழிகள் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முன்னேற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த 11 சனி பகவான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தர்மம், கர்மம், லாபம். நான் தர்மம் செய்கிறேன், அந்த தர்மத்தின் புண்ணிய பலன் எனக்கு தொழிலில் நடக்குது, அந்த தொழிலில் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது எனக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு. அப்போது இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் ஆன்மீக
பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் அதிகமாகவே இருக்குது. கோவிலுடைய கைங்கரியத்தில் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சத உதவிகளை நீங்கள் செய்யுங்க. கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்துக்கங்க. இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு யோகம் உள்ளதாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. போட்டித் தேர்வுக்கு இப்போ நல்லா இருக்குது, நல்ல உகந்த ஒரு நேரமாக நடந்துட்டுருக்கு. அதனால் போட்டித் தேர்வுகள் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இடம் வீடு சொத்து சார்ந்த நிகழ்வுகள் இப்போ எதுவுமே முயற்சி பண்ணாதீங்க. இந்த 2.5 வருஷம் ஏதாவது தேவையில்லாத நிகழ்வுகளில் போய் உங்களை சிக்க வச்சிடும். அதனால் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் இப்போ எடுக்க வேண்டாம். குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் நல்லாவே இருக்குது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா இப்போ தாராளமாக எடுக்கலாம். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முக்கியமாக இருதயம், சுவாசம், நுரையீரல் சம்மந்தமான, ஏன்னா சனி பகவானே அது இந்த சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது அதிகம் உண்டு. கபத்தை அதிகமாக்கணும். அப்போ இந்த கபம் அதிகமாகும் போது உடம்புல குளிர்ச்சியும் கபமும் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? சளி பிடிச்சா சனியம் பிடிச்ச மாதிரின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கிறது நல்லது. சரி, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். தொழிலை பொறுத்தளவில் நல்லா இருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கை நீங்கள் தான தர்மங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த காலகட்டங்கள் தாய் தந்தையருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்பாவுக்கு உடல் சார்ந்த நிகழ்வுகள், நிறைய செலவுகள் அப்படிங்கிறது அப்பாவுக்கு ஜாஸ்தியாகும். அதே போல் அம்மாவுக்கு ஹெல்த் சம்மந்தமான நிகழ்வு, முழங்கால் வலி, மூட்டு வலிகள் இதெல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி இந்த காலகட்டங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு நல்ல ஒரு growth கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இன்னும் கூடுதலான லாபங்களை பெறுவதற்கு நீங்கள் யாரை வழிபட்டால் கூடுதலான லாபங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கோழி குத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அத்திவரதர் மாதிரியே, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் மாதிரியே இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோழி குத்தி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் 15 அடி உயரத்தில் விஸ்வரூபமாக சீனிவாச பெருமாளாக காட்சி தரக்கூடியவராக 365 நாளும் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெருமாளாக இருக்காரு. அதை போய் ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்புங்கிறது தான் அத்தி மரமே. உங்களுக்கு ரிஷபம்ங்கிறதே சுக்கிரனுடைய ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் அத்தி பெருமாளை போய், சீனிவாச பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்கள். இது இந்த சனீஸ்வரனுடைய பிரீத்திக்கும் அங்கே ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு உண்டு. ஏன்னா சப்தஸ்வர ஆஞ்சநேயர் இருக்கார், அது கூடுதல் விசேஷம். இதை 12 ராசிக்காரங்களுமே இந்த 7.5 சனியுடைய தாக்கம், சனியுடைய தாக்கத்துக்கு நீங்கள் வழிபட முடியும் அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை பெற விரும்பினீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.